எல்லாவற்றையும் அழித்து விட்டேன். எல்லாம் நாசமாகிவிட்டது. நான் என்னுடைய பழிவாங்கும் படலத்தை முடித்து விட்டேன் நாராயணா. இப்போது புனரமைப்பு தொடரும். ஒரு புதிய உலகம் பிறக்கும். அதை வடிவமைத்து கொடுப்பவன் அசுரராஜன் ஹயக்ரீவனே ஆவான். என்ன இது? நாலா பக்கமும் நீர் சூழ்ந்துள்ளது. எங்கே நாராயணர்? நாராயணர் எங்கே? நாராயணா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? மகா லக்ஷ்மி நாராயணர் இருக்கும் பொழுது இந்த சிருஷ்டியின் அடையாளம் அழிந்து போகாதே. உலகத்தில் லக்ஷ்மி நாராயணர் இல்லாமல் நமக்கு அடையாளம் கிடையாது. தேவகணங்களே, ஒருவருடைய ஆசை அழியும் போதுதான் அவருடைய அஸ்திவாரமும் அழிந்து போகும். ஏனெனில் என் சுவாமி மேல் முழு நம்பிக்கை உள்ளது. என் தாய் லக்ஷ்மி என்னிடம் கூறினார்கள், எங்கு நாராயணரின் நாமம் இருக்குமோ அங்கேதான் லக்ஷ்மியும் இருப்பார்களாம். எங்கு லக்ஷ்மி குடியிருப்பார்களோ அங்கே செல்வம் செழிப்புடன் இருக்கும். அதனால் நாராயணரை முழுமையாக நம்பிக்கொண்டிருங்கள். லக்ஷ்மி நாராயணருடைய அருளானது இந்த பூமிக்கு கிடைக்கும். சொல்லுங்கள், நாராயண 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 நாராயண. அதோ என் அபிமானத்துக்குரியவர். நாராயணர். சேஷநாகமே. நீ சரியாக சொன்னாய். லக்ஷ்மி நாராயணன் இருந்தவரை நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் மகிழ்ச்சிக்கு முடிவே இருக்காது. சிருஷ்டியில் ஒவ்வொரு ஜீவராசிகளும் லக்ஷ்மி நாராயணரின் குழந்தைகளாவார். எந்த தாய் தந்தையும் தன் குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக எத்தகைய தடை துன்பங்களையும் எதிர்கொள்வார்கள். சரியாக கூறினாய் மகனே. இதுதான் சத்தியம். உலகத்தை காப்பவர் தன் கஷ்டத்தை பொருட்படுத்த மாட்டார். சிருஷ்டியின் பாதுகாப்பே அவருக்கு முக்கியம். அதோடு அவர் முகத்தில் வேதனை தெரியவில்லை, ஆனந்தம் தெரிகிறது. சந்தோஷக் கலையை பார்க்க முடிகிறது. இந்த சிருஷ்டியின் மகிழ்ச்சிக்கான சந்தோஷம், பக்தர்களின் பாதுகாப்பின் சுகம். முகத்தில் புன்னகையோடு
அனைத்து சங்கடங்களையும் தீர்ப்பவர் நாராயணராக மட்டுமே இருக்க முடியும். அழிவின் கனவை கண்டுகொண்டிருப்பவர் நாராயணர் அல்ல, அவன் ஹயகிரிவனே ஆவான். இப்போது புதிய பூமியை நான் வடிவமைக்கப் போகிறேன். அதன் பிறகு நாராயணனாக போகிறேன். புதிய நாராயணன், 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 நாராயணன். நம்மை சுற்றி எங்கும் நீராக உள்ளது. நாம் நிலத்தை பார்க்கவே முடியவில்லை. லக்ஷ்மி நாராயணனோ நம்மை சுமந்து கொண்டு செல்கிறார். மனு சரியாக சொல்கிறார். மகாதேவா, எங்கு புறப்பட்டு விட்டீர்கள்? அழிவிற்குப் பிறகு புதிய உருவாக்கத்தின் யாத்திரை மகாதேவரின் ஆசி இல்லாமல் நடக்காது. அதனால் அழிவிற்குப் பிறகு புதிய உருவாக்கம் அமைவது மகாதேவரின் அருள் இல்லாமல் நடக்காது.
மகாதேவர் புதிய பூமியை படைத்து விட்டார். ஆனால் இந்த விசாலமான கப்பலை அங்கு எவ்வாறு எடுத்துச் செல்வது? மகரிஷி சிந்தனை நியாயமானது. லக்ஷ்மி நாராயணர் நீரிலிருந்து காப்பாற்றி விட்டார். மகாதேவர் திரிசூலத்தால் பூமியை பிடித்து விட்டார். இருந்தாலும் நாம் அந்த பூமிக்கு எவ்வாறுதான் சென்றடைய முடியும்? நாராயணரின் மிச்ச வேலையை அறந்தாங்கியாகிய நான் முடித்து வைப்பேன். வெகு தொலைவிலிருந்து நாராயணர் படகை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கடலுக்கு அடியில் மகாதேவரும் உதவி கொண்டிருக்கிறார். இப்பொழுது மகாதேவரும் விஷ்ணு பகவானும் செய்து கொண்டிருக்கும் இந்த காரியத்தை நான் முடித்து வைக்கிறேன். நான் முடித்து வைக்கிறேன். நான் முடித்து வைக்கிறேன். யாருடைய பாதம் பட்டவுடன் கல்லும் புல்தரையாக மாறிவிடும். ஸ்திரமான பூமியும் நிலமாக மாறிவிடும். ஸ்ரீ ஸ்வரூபலக்ஷ்மியின் பாதம் பட்டவுடன் இந்த புதிய சிருஷ்டிக்கு மகாதேவரின் திருசூலத்தின் ஆதாரமும் தேவைப்படாது. ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! எப்போது தேவி லக்ஷ்மி தனம் கொடுப்பார்களோ அப்போது தனலக்ஷ்மி ஆவார்கள். பயிர்களை கொடுக்கும்போது தானிய லக்ஷ்மி ஆவார்கள். வித்யா கொடுக்கும்போது வித்யா லக்ஷ்மி, வீரத்தை கொடுக்கும்போது வீரலக்ஷ்மி ஆவார்கள்.
இவ்வாறு 8 அற்புதமான சொரூபத்தை கொண்டுள்ளார்கள். சுகத்தை கொடுக்கும் தேவி லக்ஷ்மி. தேவி லக்ஷ்மியின் வெவ்வேறு அவதாரங்களில் ஸ்ரீ ரூபத்தையே நீங்கள் அனைவரும் தரிசனம் கொண்டீர்கள். அந்த ஸ்ரீ இது எவருக்கு கிடைத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் அடைந்து விடுவார்கள். இன்று தேவி லக்ஷ்மி அனைவருக்கும் நல்லதை செய்து விட்டார்கள். ஆமாம் பிரபு. பூமி ரூபமாக காட்சி தருகிறார்கள். இந்த 8 அவதாரங்களின் சாகரமாகும் தேவியின் இந்த ஸ்ரீ அவதாரம். சேஷநாகா, உன்னுடைய தவத்தையும் தியாகத்தையும் இங்கு அர்ப்பணித்திருக்கிறாய். நாராயணரின் பக்தியை நீ அடைந்திருக்கிறாய். ஓர் மகனைப் போலவே நீ அவருக்கு சேவையும் செய்திருக்கிறாய். இப்போது உன் தாய்க்கு உனது உதவி தேவைப்படுகிறது. எனக்கு துணை புரிவாயா? உங்களுக்கு செய்யும் சேவை எனது பாக்கியமாக கருதுகிறேன். உத்தரவு தாருங்கள். நாராயணரின் கையை பிடித்து படகை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டாய். இப்போது உன் தாயின் முந்தானையை பிடி. அப்போதுதான் இந்த படகு கரை சேரும். அதோடு இந்த சிருஷ்டியின் வாழ்க்கைக்கு ஆதாரம் சேரும். அவ்வாறே செய்கிறேன் தாயே. தேவி லக்ஷ்மியின் இந்த ஸ்ரீ அவதாரம் இந்த கப்பலுக்கு பூமியின் ஆதாரத்தை கொடுக்கவில்லை. அவர்களது செயல் ஜீவன்களின் நம்பிக்கைக்கு ஆதாரமாக உள்ளது. இந்த பூமியின் எதிர்கால நம்பிக்கைக்கு ஆதாரமாக உள்ளது. அனைத்து உலகிற்கும் இது ஒரு பாடமாக அமைகிறது. பிரச்சனைகள், கஷ்டங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை சரி செய்ய ஒரு மந்திரமே இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணன்.
எல்லா காலங்களிலும் எல்லா வடிவம் மற்றும் அவதாரங்களிலும் தங்களுக்கு துணையாக இருப்பேன், தங்களுக்கு துணையாக இருப்பேன். முயற்சி. உலகத்தில் ஏதேனும் அடைய வேண்டுமெனில் அப்போது முக்கியமான தேவை என்ன? சிலர் ஆசை என்று கூறுவார்கள், ஆனால் பலரும் கூறுவது முயற்சி என்று. இதில் உண்மை என்னவென்றால், ஒன்று இல்லை எனில் இன்னொன்றுக்கு காரணமே இருக்காது. உதாரணத்திற்கு சிங்கம் உறங்கச் சென்றால் உடனே அதற்கு உறக்கம் வராது. உறக்கத்திற்காக அது சில முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். அதேபோல்தான் நீங்களும் உங்களது லட்சியத்தை அடைவதற்காக சில முயற்சிகள் எடுக்கத்தான் வேண்டும். வெறும் முயற்சிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் பலனின் ஆதாரம் இல்லை என்றால் அப்போது உங்களுக்கு ஏதும் கிடைக்காது. ஆகையால் லக்ஷ்மியை அடைய வேண்டுமென்றால் ஒரே ஒரு மந்திரம்தான். மனதில் ஆசைகளோடு கடுமையான முயற்சியும் வேண்டும். முதலில் ஆசைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதை அடைவதற்காக கடுமையாக முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் கிடைக்கும் வெற்றி என்கிற வைகுண்டம். எப்படி எப்பொழுதும் எனக்கு துணை நிற்கிறீர்களோ அதே போல் ஒவ்வொரு நேரமும் நாராயணன் தங்களுக்கு துணை நிற்பார். லக்ஷ்மி நாராயணருக்கு லக்ஷ்மி நாராயணருக்கு லக்ஷ்மி நாராயணருக்கு லக்ஷ்மி நாராயணருக்கு லக்ஷ்மி நாராயணருக்கு லக்ஷ்மி நாராயணருக்கு லக்ஷ்மி நாராயணனுக்கு வாழ்க. என்று லக்ஷ்மி நாராயணர் ஒரு அடையாளத்தை நிலைநாட்டியிருக்கிறார். ஒவ்வொரு பெண்ணிடமும் லக்ஷ்மியை காணலாம், ஒவ்வொரு கணவனிடமும் ஹரி. அதாவது இன்று லக்ஷ்மி நாராயணர் ஒன்று சேர்ந்து அற்புதமான காரியத்தை முடித்தார்கள். எதிர்காலத்தில் அனைத்து சுபகாரியமும்
கணவன் மனைவி ஒன்றாக இருந்தால்தான் நிறைவேறும். எங்கு கணவன் மனைவி ஒன்றாக இல்லையோ அங்கு காரியம் நடக்காது. என்ன ஆனது? ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? புதிய பூமியை படைக்கும் புதிய படைப்பாளி புதிய நாராயணனை போற்றி பாடுங்கள். இனி மானிடர்களும் தெய்வங்களும் கிடையாது. இப்போது இருப்பது அசுரர்கள். நாம் நம் பூமியை உருவாக்கலாம். அதன் பிறகு நாம் ஆகப் போகிறோம் தெய்வங்கள். ஆரம்பியுங்கள், ஆரம்பியுங்கள். உனது கனவு கனவாகவே இருக்கிறது ஹயக்ரீவா. ஏன் தாயே அப்படி கூறினீர்கள்? மிக அழகாக நாம் இந்த பூமியை படைத்திருந்தோம். நீங்கள் தானே கூறினீர்கள் முதல் புஷ்பம் மலர்ந்த போது பட்டாம்பூச்சிகள் சிறகடித்தது. அப்போது முதல் மகிழ்ச்சி உங்கள் மனதில் தோன்றியது. ஆனால் இன்றோ அந்த மகிழ்ச்சி மறைந்து போய்விட்டது. உயரமான பூமியை நீங்கள் பார்க்கிறீர்களா? இது தண்ணீர் அல்ல, இது என்னுடைய கண்ணீராகும். அந்த துஷ்டன் கொடுத்த கண்ணீர் இது. விபரீதங்களை ஒரு வழியாக போக்கிவிட்டோம். ஆனால் ஹயக்ரீவனை நாம் தடுத்தாக வேண்டும். அவன் மீண்டும் ஏதாவது ஆரம்பித்து விட்டால் தங்களின் இந்த கண்ணீருக்கும் சிருஷ்டியின் அனைத்து உயிரினங்களும் பட்ட துன்பத்திற்கும் காரணமாக இருந்த அந்த கொடிய அரக்கன் ஹயக்ரீவனை விடமாட்டேன். இது சத்தியம். நாராயணனும் முழுகவில்லை, கப்பலும் முழுகவில்லை. மனுவும் சப்த ரிஷிகளும் இணைந்து அனைத்து உயிர்களையும் காப்பாற்றி இருக்கிறார்கள். நாராயணா, நீ இந்த பூமியை காப்பாற்றி விட்டாய். ஆனால் உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றவே முடியாது. இப்போது யுத்தம் மூலம் முடிவு செய்யலாம். சிருஷ்டியின் நாராயணன் யார் என்று முடிவு செய்யட்டும். அது நீயா இல்லை இந்த ஹயக்ரீவனா? நில் மகனே. நாராயணனோடு யுத்தம் புரிவது மரண படுக்கைக்கு சமமாகும். நாராயணன் கரங்களால் வதம் செய்யப்படுவாய். பிடிவாதத்தை விட்டுவிடு.
இது பிடிவாதம் அல்ல, என் மேல் நான் கொண்ட நம்பிக்கை. காரணம் இந்த ஹயக்ரீவனால் மட்டுமே வெல்ல முடியும். ஓ, இங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறாயா நாராயணா? உன்னை பார்த்தால் ஒன்று தெரிகிறது. நீ ஜெயித்த பின்னும் தோத்துக் கொண்டிருக்கிறாய். இந்த சப்த ரிஷிகள், மனு, அதோடு முக்கிய சில உயிர்களோடு சேர்ந்து புதிய பூமியை அமைக்கப் போகிறாயா? இதுதான் விநாசகாலே விபரீத புத்தியின் சிறப்பான உதாரணம். என்ன ஹயக்ரீவா, முதலில் அதர்மம் செய்தாய், பாவத்தின் தண்டனையை அனுபவிக்க நீயே வந்துவிட்டாய். தண்டனை கிடைக்கும், ஆனால் எனக்கல்ல, உன்னுடைய பிரபு நாராயணனுக்கே கிடைக்கும். லக்ஷ்மி, நீ கூறினாயல்லவா உன்னை அடைய திறமைசாலியால் மட்டுமே முடியும் என்று? இன்று நான் என்னுடைய திறமையை நிரூபிக்கப் போகிறேன். நாராயணா, நான் உனக்கு சவால் விடுகின்றேன். வா, வந்து என்னுடன் யுத்தத்தை தொடங்கு. வா. மூர்க்காசுரா, நீ நாராயணனுக்கு அல்ல, உன் மரணத்திற்கே சவால் விட்டிருக்கிறாய். உன்னை போன்று கொடியவனுடைய மரணம், அதோடு உன்னை போல் கொடியவனை யுத்தத்தில் சந்திப்பதே தர்மமாகும். மகா பிரளயத்திற்கு பிறகு புதிய யுகம் தோன்றப் போகிறது. பூமியின் சமநிலையை உருவாக்குவதற்காக அதர்மத்தை தர்மம் வென்றாக வேண்டும். உன்னுடைய அழிவு அவசியமாகிவிட்டது ஹயக்ரீவா.
சரியானது தந்தையாரே. எதற்காக மௌனமாக நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மகனுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லக்கூடாதா? அவசியம் அறிவுரைகள் சொல்லியிருப்பேன் மகனே. ஆனால் நீ என் மகனாக இருந்திருந்தால் இந்த நேரத்தில் என் காலடியில் விழுந்திருப்பவன் அவன் என்னுடைய மகனே இல்லை. அவன் உலகத்திற்கு பாவியாக இருக்கிறான். அது என்ன தோஷம் தந்தையே? அதை நான் கூறுகிறேன் ஹயக்ரீவா. லக்ஷ்மியை பறிக்க நினைத்தது உன்னுடைய தோஷமாகும். இந்த உலகத்தையே அழித்து புதிய நாராயணனாக உருவாக நினைத்தது உன்னுடைய தோஷமாகும். உன்னுடைய பேராசையின் காரணமாக பூமியில் பிரளயத்தை உண்டாக்கி அதை அழிக்க நினைத்தது உன்னுடைய மாபெரும் தோஷமாகும். உன் தோஷங்களுக்கான தண்டனை வெறும் மரணம் மட்டுமே. மரணம் மட்டுமே. மரணம் மட்டுமே. அப்படியா? பின் எதற்காக நிற்கிறாய்? வா, வந்து எனக்கு மரண தண்டனையை கொடு. ஆகட்டும், உன்னுடைய திறமையை லட்சுமியின் முன்னால் நிரூபித்து காட்டு. நீ மறந்து விட்டாயா? உன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போது என்னுடைய என்ன நாராயணா? லக்ஷ்மியை நான் அடைந்தே தீருவேன். ஏன் இந்த துஷ்டனை அழிக்க முடியவில்லை? காரணம் நாராயணா, நான் அமரன், எனக்கு அழிவில்லை. அட நீ என்ன? இந்த திரிதேவர்கள் நினைத்தாலும் அவர்களாலும் எனக்கு மரணத்தை அளிக்க முடியாது. என்ன மகாதேவா, நான் சொல்வது சரிதானே? அவரிடம் கூறுங்கள். இவனுக்கு ஆதிசக்தியின் வரம் கிடைத்திருக்கிறது நாராயணரே. உன் தவத்தை கண்டு மகிழ்ந்து விட்டேன் ஹயக்ரீவா. கூறு,
உனக்கு என்ன வரம் வேண்டும்? அமரனாக இருக்க வேண்டும் தாயே, அமரனாக இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு தெரியும், அமரனாக இருக்கும் வரத்தை தரமாட்டீர்கள் என்று. சரி தாயே, ஆனால் வேறொன்றை அழியுங்கள். அதாவது ஹயக்ரீவனின் முடிவு ஹயக்ரீவனின் கைகளால் தான் முடிய வேண்டும். உடல் மானுடனாக இருக்க வேண்டும், ஆனால் தலை குதிரையினுடையது. அப்படியே ஆகட்டும். புரிந்ததா நாராயணா? என்னை வதம் செய்வது உன்னுடைய கைகளில் இல்லை நாராயணா. காரணம் நீயோ ஒரு திவ்ய முகமுடையவனாவாய். நீ முயற்சி செய் நாராயணா. முயற்சியில்தான் வெற்றி ஒளிந்துள்ளது என்பது உனக்கு தெரியும். என்னை நீ தாக்கலாம். லக்ஷ்மிக்கு உன்னுடைய திறமையை காட்டிவிடு. தொடங்கு. மாணவன் வாழ்க்கையில் லக்ஷ்மியை பெற வேண்டும் என்றால் ஞானத்தின் அவசியம் நிச்சயமாக தேவை. ஞானத்தை பெற வேண்டுமெனில் மாணவனாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு நல்ல மாணவனாக எவ்வாறு உருவாவாய்? அதை யோசித்தீர்களா? இதற்கான பதில் உங்கள் அருகிலேதான் இருக்கிறது. ஒரு மாணவனுக்கு 5 லட்சணங்கள் தேவை. அதுவே அவனை மகானாக்கிவிடும். காகத்தை பாருங்கள், அதற்கு உணவு கிடைக்காத வரையில் அது முயற்சி செய்து கொண்டே இருக்கும். முயற்சியிலிருந்து பின்வாங்கியதில்லை. ஆகையால் காகையைப் போல முயற்சி செய்ய வேண்டும். கழுகு பார்வையைப் போல் கூர்மையாக இருக்க வேண்டும். அதனுடைய உணவு அதன் கண்ணில் படாத வரையில் அது அசையாமல் நின்று கொண்டிருக்கும். கவனத்தை சிதறவிடாது. கவனமும் முக்கியம். ஓர் அன்னப்பறவையைப் போல் உறங்க கற்றுக்கொள். அதாவது எச்சரிக்கையோடு இரு. எப்போது சோதனை வரும்? உணவின் மீது மோகம் கொள்ளக்கூடாது. காரணம், அளவுக்கு அதிகமான உணவு சோம்பலை தந்துவிடும். ஆகையால் குறைவாக உண்ண வேண்டும். இப்போது கடைசியாக உன் வீட்டு வைபவம் மற்றும் சௌகரியத்தில் இருந்து விலகி இருக்க வேண்டும். காரணம், வசதிகள் நம்மை திடமாக இருக்கச் செய்யாது. என்று நீங்கள் இந்த 5 லட்சணங்களை அடைந்து விடுகிறீர்களோ, வித்யாவின் அமிர்தத்தை பருகுவது உங்களுக்கு சுலபமாகிவிடும். என்ன நாராயணா, யுத்தம் செய்யாமல் தோல்வியை ஏற்றுக்கொண்டாயா? நீ ஒரு மாவீரன் என்று எனது தந்தை கூறிக்கொண்டிருந்தார். பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுவிடுவாயாமே. நான் பெற்ற வரத்திற்கு ஒரு தீர்ப்பை கொடு நாராயணா. என்னை தாக்குவதற்கு நீ தயாராகிவிட்டாய். பிறகு தாமதம் ஏன் நாராயணா? ஓ, யோக நித்திரையில் பலனை எதிர்பார்க்கிறாய்.
இனி உன்னுடைய அஸ்திரமும் தந்திரமும் எந்த வேலையும் செய்யாது. காரணம் நாராயணன் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு விட்டார். என்னை மட்டுமல்ல, ஒரு சின்னஞ்சிறு எறும்பை கூட இவனால் அழிக்க முடியாது. ஒரு எறும்பு நாராயணனின் கையில் ஏறிவிட்டது. இச்செயலை நிரூபித்து விட்டது. நாராயணனால் என்னை மட்டுமல்ல, அந்த எறும்பை கூட ஒன்றுமே செய்ய முடியாது என்று. அவரை கவனியுங்கள். இவரா வந்து உங்களை காப்பாற்றப் போகிறார்? புதிய யுகத்தை படைக்க உதவி செய்வாரா? நாராயணரே! நாராயணா! நாராயணா! நாராயணரே! 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 அனைவரும் பார்த்தீர்களா? என்னுடைய தலையை கொய்வதற்காக வந்தான். அவனே தலையை இழந்து நின்று கொண்டிருக்கிறான். என்னை அழிக்க வந்த நாராயணனை ஒரு சின்னஞ்சிறு எறும்பு அழித்து விட்டதே. இப்போதாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் லக்ஷ்மி. ஸ்ரீக்கு நாராயணனாக வரும் பாக்கியம் எனக்கு மட்டுமே உள்ளது. அது நானேதான். என்னிடம் தோற்று விடுவாய் என்ற பயத்தில் தன்னைத்தானே அழித்துக் கொண்டாயே. உலகத்தை காப்பவனே பேசு. என்றும் என்னோடு இருப்பேன் என்று கூறிய நாராயணன் இவ்வாறு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. என்னை தனியாக விட்டு செல்லாதீர்கள் நாராயணரே! நாராயணரே! மகாதேவா! என்னுடைய நாராயணர் இங்கு இருந்தும் ஏன் பேசவில்லை? என் நாராயணரின் முகம் காணவில்லை. மகாதேவா! என்னுடைய நாராயணருக்கு என்ன ஆயிற்று? பதில் கூறுங்கள் மகாதேவா. என் நாராயணரின் முகம் எங்கு உள்ளது? முகத்தை மறைத்துக் கொண்டு நிற்கிறான் உங்கள் நாராயணன். என்னுடைய சக்திக்கும் பலத்திற்கும் பயந்து உங்கள் நாராயணன் தோற்று போய்விட்டான். கவலைப்படாதீர்கள். நாராயணனின் முடிவோடு ஒரு புதிய யுகம் ஆரம்பமாகும். அங்கே இந்த உலகத்திற்கு ஸ்ரீக்கான புது நாராயணன் நானாகவே இருப்பேன். நாராயணரே, நான் உங்களையும் உங்கள் கைகளையும் விட மாட்டேன். நீங்களும் என்னை விடக்கூடாது. இந்த துஷ்டனுக்கு நீங்கள் சரியான பதிலை கொடுங்கள். இவனை வதம் செய்யுங்கள் நாராயணரே. என்னை அழிப்பதற்கு முகம் தேவை அல்லவா லக்ஷ்மி? இனி நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கான பதிலை
நானே கூறுவேன். அந்த சவத்தின் கையை விடுங்கள். என்னோடு கிளம்பி வாருங்கள். எல்லா காலங்களிலும் எல்லா வடிவம் மற்றும் அவதாரங்களிலும் தங்களுக்கு துணையாக இருப்பேன். என் அவமானத்திற்கு பழி வாங்குங்கள் நாராயணரே. விவாகத்தின் போது எனக்கு கொடுத்த வாக்கை நினைவு கூர்ந்து பாருங்கள். லக்ஷ்மி, என் கௌரவத்தை நீங்கள் தான் காக்க வேண்டும் நாராயணரே. என் கௌரவத்தை நீங்கள் தான் காக்க வேண்டும். லக்ஷ்மி, ஹயக்ரீவா, எதை நீ நாராயணரின் மௌனமாக நினைத்தாயோ, அது அவரது மௌனம் இல்லை, அதுவே அவரது பதில். அவர் யோக நித்திரையில் இருந்தார். அதுவே உனது முடிவிற்கான ஆரம்பம் என தெரிந்து கொள். இவராலேயே அனைத்து ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிற்றெரும்பு அவர் உயிரை மாய்த்து விடுமா என்ன? அந்த எறும்பை அனுப்பியதே நான் தான். நாராயணனின் கட்டளைக்கு அடிபணிந்து அந்த ஹயக்ரீவனை அழிக்க சாட்சாத் நாராயணனே ஹயக்ரீவனின் உருவத்தில் வந்திருக்கிறார்.
நாராயணராகுவது அவ்வளவு சுலபமில்லை ஹயக்ரீவா. அவர் தன்னுடைய தர்மம், கர்மா, வாக்குகளுக்காகவே தன் தலையை அவரால் துண்டிக் கொள்ளவும் முடியும். அதோடு உன்னை போல் துஷ்டனின் தலையை துண்டிக்கவும் முடியும். உன்னுடைய முடிவிற்காக தயாராகிவிடு. நீ இந்த வரத்தை தானே கேட்டாய் ஹயக்ரீவா? அதாவது உன் மரணம். ஹயக்ரீவன், அஸ்வத்தலை உள்ளவன் தானே உன்னை அழிக்க முடியும். இதோ உன் முன்னால் உன்னுடைய காலனாக மாறி சாக்ஷாத் நாராயணர் நிற்கிறார், அவருடைய ஹயக்ரீவர் அவதாரத்தில். என் நாராயணரின் ஹயக்ரீவர் அவதாரம் வாழ்க! ஹயக்ரீவர் அவதாரம் வாழ்க! ஹயக்ரீவர் அவதாரம் வாழ்க! ஹயக்ரீவர் அவதாரம் வாழ்க! இப்போதும் காலம் இருக்கிறது மகனே. நீ செய்யும் தவறை திருத்திக் கொள். நாராயணர் முன் உள்ளம் வருந்தி மன்னிப்பு கேள். நீ செய்த பாவங்கள் அழிந்து போகும். உன் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் மகனே. ஆச்சரியத்தில் நிற்கிறேன், ஆனால் பயந்து போய் நிற்கவில்லை. மன்னிப்பு கேட்க சொல்கிறீர்களா? அது கோழையின் அஸ்திரமாகும், வீரர்களின் அஸ்திரம் அல்ல. விஷ்ணுவின் சூழ்ச்சிக்கு முன்னால் ஹயக்ரீவனின் தலை ஒருபோதும் குனியாது. லக்ஷ்மியை எனக்காக அடையாத வரையில் நான் நிச்சயம் அமைதியாக இருக்க மாட்டேன். இந்த உலகத்தின் புதிய நாராயணனாக நான் உருவெடுப்பேன். முதலில் தாக்குதலை நாராயணன் ஆரம்பித்தார். அடுத்த தாக்குதலை நான் நடத்தப் போகிறேன். நாராயணனுடைய ஹயக்ரீவன் தலையை கொய்யப் போகிறேன். காரணம், இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஹயக்ரீவன் மட்டுமே இருக்க வேண்டும். அது யார்? அது நான் தான். நான் இது என்ன? நாராயணன் ஹயக்ரீவனாக மாறிவிட்டானா? நான் தான் கூறினேன் அல்லவா, அவன் நாராயணனுக்கு அல்ல காலனுக்கு சவால் விட்டிருக்கிறான். இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சியா? எனது மகனை எதற்காக செல்ல அனுமதித்தாய்?
செல்ல விடாமல் தடுத்திருந்தேனே. என் மகனை எதற்காக என்னிடமிருந்து பிரித்தாய்? மரணத்திற்கு முன்பே ஏன் கலங்குகிறீர்கள்? உன் மகன் உயிரோடுதான் இருக்கிறான். அவன் வெற்றி அடைவான். இந்த யுத்தத்தில் நாராயணன் தோல்வி அடைவான்.